குட்டீஸ்களே, ஒரு பெரிய பசுமையான காட்டுல அழகான ஏரிக்கரையை சுற்றி 4 நெருங்கிய நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. 1 வேகமாக ஓடும் மான், 2 புத்திசாலியான புறா, 3 துணிச்சலான எலி, கடைசியா அமைதியான ஆமை. இவங்க 4 பேரும் எப்பவுமே பிரியாத நண்பர்கள். தினமும் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லோரும் ஒருத்தர் சந்திச்சிட்டு தான் அந்த நாளையே தொடங்குவாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருந்துச்சு. என்ன தெரியுமா? மானுக்கு ஓடுவது பிடிக்கும், புறாவிற்கு வானத்துல உயர பறப்பது பிடிக்கும், எலிக்கு புது புது சிந்தனைகள் பிடிக்கும், ஆமைக்கு அமைதியாக இருக்க பிடிக்கும். ஒரு நாள் மான் தனியாக பசுமையான புல்ல தேடி தூரமா போயிடுச்சு. திடீரென்னு அது வேட்டைக்காரன் போட்டிருந்த வலையில போய் மாட்டிக்கிச்சு. அச்சச்சோ! நண்பர்களே, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பதட்டத்தோட கத்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? மரட்டின் மேலிருந்த புறா இத பாத்துருச்சு. அப்புறம் உடனே அந்த புறா பறந்து போய் எலிக்கும் ஆமைக்கும் இந்த விஷயத்த சொல்லுச்சு. உடனே அவங்க எல்லாரும் மான காப்பாத்த கிளம்பிட்டாங்க. அப்போ எலி என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஓடி போய் நாங்க இருக்கிறோம் பயப்படாதன்னு தைரியத்தை சொல்லிட்டு அதோட கூர்மையான பல்ல வச்சுக்கிட்டு வலைய கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. புறா மேலிருந்து பார்த்து யாராவது வரங்களான்னு கவனிச்சிட்டு இருந்துச்சு. ஆமை மெதுவா வந்தாலும் தைரியமாயிரு நண்பான்னு மான உற்சாகப்படுத்துச்சு. கொஞ்ச நேரத்துல வலையை எல்லாம் கடிச்சு கிழிச்சு மான் வெறிய வர அளவுக்கு பெரிய ஓட்டைய போட்டுருச்சு. மான் அந்த ஓட்ட வழியா வெளிய வந்துருச்சு. அப்போன்னு பார்த்து வேட்டைக்காரன் அங்க வந்துட்டான். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? எல்லோரும் பயத்துல ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி போய் அவனுக்கு தெரியாம ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஆமை மெதுவா தானே நடக்கும், அதனால ஓட முடியாதுல. அதனால அது பொறுமையா நடந்து போயிட்டு இருந்துச்சு. அதை இந்த வேட்டைக்காரன் பார்த்துட்டான். பார்த்துட்டு ஓடி போய் அந்த ஆமைய பிடிச்சு ஒரு கயத்துல கட்டி வச்சிட்டான். அத மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து சோகமா ஆயிட்டாங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து எப்படியாவது நாம ஆமைய காப்பாத்தணும்னு ஒரு திட்டம் போட்டாங்க. அதுல எப்படியாவது வேட்டைக்காரனை ஏமாத்திட்டு ஆமைய காப்பாத்தணும்னு என்ன செஞ்சாங்க தெரியுமா? மான் கொஞ்ச தூரத்துல வேட்டைக்காரனுக்கு தெரியற மாதிரி போய் படுத்து தூங்குற மாதிரி நடிக்கலாம்னு ஒரு திட்டம் போட்டாங்க. மானும் வேட்டைக்காரனுக்கு தெரியற மாதிரி தூரமா போய் படுத்து தூங்குற மாதிரி நடிச்சிச்சு. இவங்க நினைச்ச மாதிரியே வேட்டைக்காரனும் அந்த மானை பார்த்தான். பார்த்துட்டு மானை பிடிக்கலாம்னு மெதுவா பதுங்கி பதுங்கி போனான். அப்போ மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன என்ன பண்ணாங்க தெரியுமா? எலி போய் ஆமைய கட்டி வச்சிருந்த கயத்தை கடிச்சு அதை அறுத்து விட்டுருச்சு. ஆமை மெதுவா நடந்து பக்கத்துல இருந்த குளத்துக்குள்ள போய் ஒளிஞ்சு தப்பிச்சிடுச்சு. ஆமை தப்பிச்சதும் புறா பறந்து போய் மான் கிட்ட கத்தி மான வேட்டைக்காரன் கிட்ட இருந்து தப்பிக்க வச்சிருச்சு. வேட்டைக்காரன் திரும்பி வந்து பார்த்தா இங்க ஆமையையும் காணோம், மானும் போச்சு, ஆமையும் போச்சு. வேட்டைக்காரன் சோகமா ஏமாந்து வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் எப்பவும் போல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா ஹாப்பியா இருந்தாங்க. குட்டீஸ்களே, இதே மாதிரி நாமளும் எப்போதும் ஒற்றுமையா நட்போட இருக்கலாமா? கதை பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதை கேட்கலாம்.